ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஹீரோ கேஜ் எபிசோட் 8 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 7 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஆர்னாட் எப்படியோ நோடோஸ் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஆசஸ் ஃப்ளீட் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ பெல்கிராஸை காப்பாற்ற கிளம்பிச்சு. இப்போ ஆசஸ் ஷிப்பும் பேட்டில் போறதுக்கு தயாரா இருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய ஷிப்பா வருதுங்க. இப்போ சில்வர் ட்ரைப்பு கூட வரான். அவன் சொல்றான், ஆரச்ச இன்னும் அயன் ட்ரைப்பிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை அந்த ஷிப் எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்களாம் ஹெல்ப் பண்றாங்களா? தயாராகுங்க. இப்போ லெர்னையா கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு இருக்கு. யூடி கேட்கறா, கார்க்னோஸ் நீ தோத்துட்டு இருக்கியா? என்னால் நம்பவே முடியல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறா. இந்த சைடு ப்ரோமியாவும் அங்க இருக்க பொண்ணோட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அவன் அழிஞ்சு போயிடுவான். ஒருவேளை இதுவுமே அவனோட அக்ரிமெண்ட்ல இருந்துச்சா? ஏன் கோல்டன் ட்ரைப் எதுக்காக இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற போரில் எங்களையா பகடக்காய் யூஸ் பண்ணோம். எங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தரணும்? யூட்டியும் அவனை இப்பயே கொள்ள அப்படின்றா. இப்போ ஆசிசாத்துக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒன்று நம்மளை வேகமாக நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த இன்ஜின்லேருந்து நிறைய ஷீல்டு வருது. அந்த ஷீல்டு வந்து ஆசிசாத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரியரை கிரியேட் பண்ணுது. இப்போ அந்த இடத்துக்கு மெகிடாக் வரான். உடனே அங்க இருக்க ஒரு இன்ஜின் ஃபயர் பண்ணுது. ஆனால் இப்போ மெகிடாக்கும் அந்த கிராவிடேஷன் நெட்ல மாட்டிக்கிட்டான். கமாண்டரும் இப்போ அதை தாக்குங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லா டாக்குமே மெகிடாக் மேலே படுது. ஆனால் மெகிடாக் ஒரு தியரில் கூட இல்லை. ஆசிசாத்துக்கு இப்போ ஒரு சிக்னல் வருது. கேப்டன் பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஏஜே தான் இருக்கணும். அப்படின்னா ஏஜ் 10 நாளைக்கு மேலே சண்டை போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஏஜ் திருப்பி அவன்கிட்ட போயிட்டு நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பெல்கிராஸா மாறுறான். கார்கினஸும் நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லெர்னையா மாறுறான். திரும்ப முன்னாடி யூட்டி அவகிட்ட பேசுறா. கார்கினஸ் எனக்கு தெரியும், உன்னால அது முடியும். இந்த சைடு மெகிட்டா கார்கினாட்டு ஒரு வார்னிங் வருது. என்னன்னா பக்கத்துல இருக்கிற பிளானட் வெடிக்க போதுன்றாங்க. இது பிரின்சஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அழிஞ்சு போன பிளானட்ல இருந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் சதறி போகுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல சுத்தி இருக்க எல்லா ஷிப்புக்குமே டேமேஜ் போகுது. அது மட்டும் இல்ல, ஆசிஸ்தாதோட ஷிப்பு 60% காலி ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே மெகிடாக் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. கமாண்டரும் இன்னும் எவ்வளவு நேரத்துல மொத்தம் வெடிக்க போகுது அப்படின்னு கேட்கறாங்க. அங்க இருக்க சொல்லிச்சிரும் இன்னும் 3 நிமிஷத்துல வெடிச்சிடும் மேடம் அப்படின்றாங்க. சரி, அது வரைக்கும் இவனை பிடிச்சி வைங்க. இப்போ மிச்சம் இருக்க கோரிஞ்ச நினைச்சுக்கிட்டு அதனோட ஸ்டாக்னு அப்படின்றாங்க. அங்க இருக்க சொல்லிச்சிரும் மேம் இன்னும் ஒரு அடி பட்டாலும் நம்ம தீர்ந்து போயிடுவோம், நம்ம இப்ப தப்பிச்சாகணும் அப்படின்றாங்க. அங்க இருக்க கமாண்டரும் இப்ப எதுக்காக நம்ம வந்திருக்கோம்? ஆர்க்னாட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க இந்த ஓடி போக சொல்றியா? அப்புறம் எதுக்கு அந்த பிளானட் சாக விட்டிங்க வந்தோம்? நான் இறந்து போன கமாண்டர் மாதிரி வெத்து விட்டா இருக்கல. இந்த மிஷின் ஒரு சூசைட். என் ஆர்டரை இக்னோர் பண்ணிக்கிட்டு சுத்தி இருக்க ஷிப்ல ஓடி போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு பெல்கிராஸும் அந்த டிராகன்ஸ் அடி ஒருவேளை இந்த யூனிவர்ஸை 2ஆ பிரிக்க முடிவு பண்ணாங்களா? இப்போ ஆர்க்னாட்டுக்கு நியூஸ் வருது. என்னன்னா பிரின்சஸ் ஸ்டார்வே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அந்த கேப்டனும் இந்த நியூஸை ஆசிசாத்துக்கு அனுப்புங்க, ஏன்னா அவங்க பக்கத்துல இருக்க பிளானட் அழிஞ்சு போச்சு. இப்போ அவங்களால ஸ்டார்வேக்கு போக முடியாது. இப்போ வழி தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே எனிமீஸ் வேற அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது அனுப்புங்க, இதுதான் அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு. பிரின்சஸும் கேப்டன் நம்மள ஏதோ நோக்கி வருது அப்படின்றாங்க. கேப்டனும் பேட்டில் போ தயாராகுங்க, ஷீல்டு போடுங்க அப்படின்றாரு. கேப்டன் அது நம்ம மேலதான் இருக்கு அப்படின்றாங்க. மேல பார்த்தா அப்போ அவன் தள்ள கை வச்சுட்டு இதெல்லாம் நிறுத்து அப்படின்றாங்க. இப்போ அவன் மைண்டுக்குள்ள பிரின்சஸ்குள்ள இருக்க எல்லா வழியும் அவனுக்குள்ள போகுது. இப்போ அந்த மெமரிஸ்ல அவன் பார்த்த உடனே அவனால தாங்க முடியல. உடனே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ அவன் காணாம போன உடனே கேப்டனும் ஷீல்டு எல்லாம் விட்டுருங்க, உடனே ஆக்டிவ் வார்ப்புல போங்க அப்படின்றாரு. ஆர்க்னாட்டும் வார் பண்ணி வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சில்வர் ட்ரைப் ஷிப்புக்குள்ள பார்த்தா அவன் ஒரு மாதிரி செம டைட் ஆயிட்டான். இங்க என்ன நடந்துச்சு அதை நினைச்சு பார்த்தாலே அவன் கையில நடுங்க ஆரம்பிக்குது. இப்போ ஆர்க்னாட் ஷிப்புக்குள்ள பார்த்தா பிரின்சஸ் ஒரு மாதிரி இருக்காங்க. அனிஷியா டேனா கூப்பிடுறா, ஆனா பிரின்சஸ் முழிச்சிக்க மாட்டேங்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.